வணக்கம் விருச்சிக ராசி நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விருச்சிக ராசிக்காரங்களை பற்றி. மங்கள செய்தி ஒன்று உங்களுடைய வீடு தேடி வரப்போகுது. அது என்னவா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசிக்காரங்க இந்த வார்த்தையை கேட்ட உடனே உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஒரு சின்ன சந்தோஷம் வந்திருக்கும். அது என்ன அப்படின்னா, மங்கள செய்தி நம்ம வீடு தேடி வருதா, அது என்னவா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான். நீங்கள் கடந்த சில காலமாகவே என்ன அனுபவிச்சிங்க அப்படின்னா, நம்பினவங்க நம்பிக்கையை உடைச்சிருப்பாங்க. யாருக்காக நீங்கள் மனசார ஓடுனீங்களோ அவங்களே உங்களை புரிஞ்சுக்காமல் போயிருப்பாங்க. வெளியில் சிரிச்ச முகத்தோடு இருந்தாலும் உள்ளுக்குள்ளே என் வாழ்க்கை இப்படி ஆயிருச்சே அப்படின்னு நீங்கள் நிறைய தடவை அழுதுருப்பீங்க. விருச்சிக ராசி அப்படின்னாலே வெளியில் கஷ்டம் காட்ட மாட்டீங்க. ஆனால் மனசுக்குள்ளே எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு நாள் வெடிக்கிற வரையும் பொறுத்துக்கிற ஜாதகம் தான் உங்களுடையது. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வீடு தேடி வரப்போகிற அந்த மங்கள செய்தி என்னன்னு, அது பணம் மட்டும் இல்லை, அது திருமணம் மட்டும் இல்லை, அது ஒரு காகித செய்தி மட்டும் கிடையாது. அது எல்லாத்தையும் விட பெரிய விஷயமா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையோட திசையை மாற்ற போகிறங்கிற செய்தி. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ சனி உங்களை தண்டிக்க வரலை, உங்களை பக்குவப்படுத்தி அனுப்ப வந்திருக்காரு. நீங்கள் வாழ்க்கையில் இதுதான் கடைசின்னு நினச்ச பல விஷயங்கள் உண்மையிலேயே அது கடைசி கிடையாது. அது எல்லாமே புதுசாக தொடங்குறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு முடிவு. இந்த மங்கள செய்தி எப்படி வரும் அப்படின்னு தெரியுமா? நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் மூலமாக வரும். நீங்கள் மறந்துட்ட ஒரு விஷயம் திரும்ப உங்களையே தேடி வரும். இது எல்லாமே இனி நடக்காதுன்னு நீங்கள் நினச்ச இடத்துலேருந்து வரும். குறிப்பாக விருச்சிக ராசி பெண்களுக்கு இந்த செய்தி மனசுக்கு ரொம்பவே நிம்மதியை கொடுக்கும். நீங்கள் இத்தனை நாள் நான் தப்பாக நினச்சேனே, நான் தான் அதிகமாக பொறுத்துக்கிட்டேனா, என் நல்ல மனசுக்கு இதுதானா பலன்னு கேட்ட கேள்விக்கு எல்லாமே ஒரே ஒரு பதில் வரும். நீங்கள் தப்பே செய்யலை. இந்த மங்கள செய்தி உங்களை அழ வைக்காது, உங்களை நிம்மதியாக மூச்சு விட வைக்கும். வீடு தேடி வருதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு காரணம் இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் வெளியில் வந்து கத்தாது, அது வீட்டுக்குள்ளே அமைதியாக வந்து உட்காரும். ஒரு நாள் திடீர்னு உங்கள் வீட்டில் உட்காந்துருக்கும் பொழுது அந்த ஒரு விஷயம் சரியாக போயிருச்சுன்னு ஒரு தகவல் வரும். அந்த நிமிஷம்தான் உங்களுடைய கண் கலங்கும். ஆனால் அது கஷ்டத்துக்காக இல்லை, நிம்மதிக்காக ஒரு ஆனந்த கண்ணீராக இருக்கும். இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது சிலருக்கு வேலை சம்மந்தமாக இருக்கும், சிலருக்கு கடன் பிரச்சனை வழக்கு முடிவாக கூட இருக்கும், சிலருக்கு உறவு விஷயமா இருக்கும். ஆனால் எல்லாருக்குமே ஒரே அர்த்தம் தான். இனி நீ சுமக்க வேண்டிய சுமை எல்லாமே ரொம்பவே குறைய போகுது. விருச்சிக ராசிக்காரங்க, நீங்கள் யாருக்காக எல்லாத்தையுமே விட்டுட்டீங்களோ, யாருக்காக உங்கள் ஆசைகள் அடக்குனீங்களோ, யாருக்காக நீங்கள் உங்களையே மறந்தீங்களோ, அந்த இடத்துல தான் கடவுள் உங்களை திரும்ப நிறுத்த போகிறாரு. இந்த மங்கள செய்தி வந்த பிறகு நீங்கள் ஒரு நாளில் பணக்காரன் ஆக மாட்டீங்க. ஆனால் மனசு நிம்மதியாக இருக்கும், தூக்கம் சரியாக வரும், பயமும் குறையும், தன்னம்பிக்கையும் திரும்ப வரும். இதுதான் உண்மையான மங்களம். விருச்சிக ராசிக்காரங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த செய்தி வர்றதுக்கு முன்னாடி சின்ன தடங்கள், சின்ன கோபம், சின்ன மன வருத்தம் எல்லாமே வரதா செய்யும். ஆனால் அதுதான் உங்களுக்கு கடைசி சோதனையாகவும் இருக்கும். அதை தாண்டினீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை நான் நினச்சது இவ்வளோ கஷ்டமாக இருக்காதுன்னு நீங்களே சொல்லுவீங்க. முடிவாக சொல்கிறேன், மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களுடைய வீடு தேடி வருது. அது உங்களை உயர்த்தக்கூடிய செய்தியாகவும், உங்களை அமைதிப்படுத்தக்கூடிய செய்தியாகவும், உங்களை நீங்களே நம்ப வைக்கக்கூடிய செய்தியாகவும் இருக்கும். இந்த வார்த்தை அப்படிங்கிறது உங்கள் மனசுக்கு உள்ளே போயிருந்துச்சு அப்படின்னா இது உங்களுக்கு தான். அப்படி இருக்கும் பொழுது விருச்சிக ராசிக்காரங்க முடிஞ்ச இடத்துலேருந்து தான் இப்போ ஆரம்பிக்க போகிறீங்க. நீங்கள் நினச்சிருப்பீங்க, சரி மங்கள செய்தி வருது, ஆனால் எப்போ அது வந்தால் என்ன வாழ்க்கை முழுசாக மாறுமா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு உண்மையிலேயே பலன் இருக்கா அப்படின்லாம் உங்களுக்கு கேள்வி மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களோட இயல்பு என்ன அப்படின்னா, ஏன்னா நீங்கள் எதையுமே லேசாக நம்ப மாட்டீங்க, நடந்த பிறகு தான் நம்புவீங்க. இப்போது ஜோதிட ரீதியாகவே சொல்லிடுறேன், இந்த நேரம் உங்களுக்கு மறைஞ்சிருக்க அதிர்ஷ்டம் வெளியில் வர காலமாக இருக்குது. நீங்கள் இத்தனை நாள் என் மேலே ஏன் எல்லாமே விழுகுது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, உங்களை வலிமையாக மாற்றதான் அத்தனை சோதனையுமே வந்திருக்கு. இப்போது திடீர்னு ஒரு பட்டாசு வெடித்த மாதிரி வராது, அது மெதுவாக அமைதியாக ஆனால் ஆழமாக உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நுழையும். அதுதான் அந்த மங்கள செய்தி. ஒரு நாள் உங்கள் வீட்டில் சமையல் பண்ணுறப்போ, அல்லது குழந்தையோட பேசுகிறப்போ, அல்லது தனியாக உட்காந்துருக்கும் போது கூட யோசிக்கிறப்போ ஒரு தகவல் வரும். அந்த தகவல் கேட்டதுமே உங்களுடைய மனசு சொல்கிறது இதுதான், சரி நான் இனிமேல் பயப்படவே வேண்டாம், இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது நமக்கு நம்பிக்கையை திரும்ப கிடைக்கிற செய்தியாக தான் இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, யாரையுமே முழுசாக நம்ப முடியாமல் போயிடுது.
ஒருத்தர் நல்லா பேசினாலுமே எதுக்கு இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு சந்தேகம் ஓடுது. ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு நபர் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே வருவார். அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா உங்கள் லைஃபே ரொம்பவே மாறப்போகுது. அந்த நபர் பேசுகிறது கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும், ஆனால் செயல் நிறையாவே இருக்கும். வாக்குறுதி நான் எதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எந்த வாக்குறுதியுமே கொடுக்க மாட்டார். ஆனால் பொறுப்பு ரொம்பவே அதிகமாக இருப்பார். உங்களுக்கு தேவையான பொறுப்புகளையும் அவரே செஞ்சு கொடுப்பாரு. அந்த நபர் மூலமாக தான் நீங்கள் மங்கள செய்தி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நிஜமாகும். சிலருக்கு அது அலுவலகம் சம்மந்தமாக இருக்கலாம், சிலருக்கு குடும்பத்தில் மூத்தவர்கள்கிட்டேருந்து வரதா இருக்கலாம், சிலருக்கு நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நபர்கிட்ட இருந்தோ நண்பர்கள்கிட்ட இருந்தோ வரலாம். விருச்சிக ராசி பெண்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, நீங்கள் இத்தனை நாள் எல்லாம் சமாளிக்க முடியுமான்னு யோசிச்ச நீங்கள், நான் தனியாக நிற்க முடியுமா அப்படின்னு பயந்தீங்க. ஆனால் இந்த செய்தி வந்த பிறகு நீங்கள் உங்களையே பார்த்து நான் இவ்வளவு தூரம் வந்துட்டேனா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. உங்களை யாருமே காப்பாற்ற வரப்போகிறது கிடையாது, நீங்களாக தான் உங்களை காப்பாற்றிக்குவீங்க. எப்பொழுதுமே உங்களுக்குள்ளே இருக்கிற சக்தியை நினைவுபடுத்த வருது. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த செய்தி வந்த உடனே நீங்கள் ஒரு முடிவெடுப்பீங்க. இனி எல்லாருக்காகவுமே வளைக்க மாட்டேன், எனக்கு மதிப்பில்லாத இடத்துல நான் இருக்கவே மாட்டேன், என் அமைதியை விட எதுவுமே பெருசில்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கணும். அப்படி யோசிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஒவ்வொரு முறையுமே முன்னாடி போய்கிட்டே இருக்க முடியும். அந்த முடிவு தான் உங்கள் வாழ்க்கையவே மாற்றப்போகுது. விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்தவரையும் உங்களுடைய வீடு தேடி வர மங்கள செய்தி ஒரு காகிதமும் கிடையாது, ஒரு ஃபோன் காலும் கிடையாது, ஒரு மெசேஜும் கிடையாது. அது உங்கள் மனசுக்குள்ளே வர ஒரு தெளிவு தான். நான் சரியான பாதையில் தான் இருக்கேன் அப்படிங்கிற தெளிவு தான் உங்களுக்கு கிடைக்கிற ஒரு பெரிய வரமாகவும் இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் எதுக்காகவுமே யாருக்காகவும் தயவு செஞ்சு உங்களுடைய ஒரு செயலையோ உங்களுடைய பர்சனல் விஷயத்தையோ மற்றவங்கக்கிட்ட சொல்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைச்சிக்கணும். அப்படி குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே கரெக்டான பாதையில் போய்கிட்டே இருக்கும். அதாவது இப்போது விருச்சிக ராசிக்காரங்க நீங்கள் எப்படி மாற போகிறீங்கன்னு தான் உங்கள் வாழ்க்கையை தீர்மானிக்க போகுது. இப்போது இந்த செய்தி வந்தோன்னே யார்கிட்டையுமே பெருமையாக சொல்ல மாட்டீங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே ஒரு அமைதி வரும். அந்த அமைதி வெளியில் தெரியாது, ஆனால் உங்களுடைய முகத்தில் தெரியும். நீங்கள் திடீர்னு சில விஷயங்களை செய்ய மாட்டீங்க, எல்லாருக்காகவும் ஓட மாட்டீங்க, எல்லா அழைப்புக்கும் உடனே போக மாட்டீங்க, உங்களுடைய எல்லையை தாண்ட விட மாட்டீங்க. இதுதான் உங்களுடைய முதல் மாற்றமாக இருக்கும். ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா, நீங்கள் யாரை விட்டு விலகணும்னு உங்கள் மனசு உங்களுக்கே சொல்லும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எப்போவுமே பிரச்சனை என்ன அப்படின்னா, விட்டால் கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கிற மனசு உங்களுக்கு. அது எல்லாமே இப்போ புரிஞ்சுக்கிட்டு தவறான நபர்களையும் வாழ்க்கையில் வச்சுக்கிட்டே இருந்தது உங்களுடைய முதல் தப்பாக இருந்துச்சு. இப்போ அது எல்லாத்தையுமே மறந்து கரெக்டாக இருக்க போகிறீங்க. இப்போ அந்த பழக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே மாறும். சிரித்து பேசினாலுமே மனசுக்குள்ளே நெருக்கம் இருக்காது, தேவையில்லாத விளக்கம் கொடுக்க மாட்டீங்க. மூணாவது மாற்றம் என்ன அப்படின்னா, பணம், வேலை. ஒரு நல்ல செய்தி வந்ததுக்கப்புறமா உங்கள் மனசுக்கு ஒரு தெளிவு வந்ததுக்கப்புறமா பண விஷயத்துலேயும் ஒரு தெளிவு வரும். யாருக்காக செலவு பண்ணுறது, எதுக்காக உழைக்கிறோம், எது நமக்கு தேவை, எது நமக்கு தேவையில்லை அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சு நடந்துக்குவீங்க. இந்த தெளிவு வந்ததுமே சின்ன சின்ன இழப்புகள் எல்லாமே நின்று போகும். உடனே பெரிய பணம் வராதனாலையும் பணம் தங்கும், வீணாக போகாது, கடன் சுமையும் குறைய ஆரம்பிக்கும். நாலாவது மாற்றம் என்ன அப்படின்னா, உறவுகள். விருச்சிக ராசிக்காரங்க அதாவது உங்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒன்று, மங்கள செய்தி வந்த உடனே உறவுகளில் ஒரு சுத்தம் நடக்கும். உண்மையாக பேசாதவர்கள் விலகுவாங்க, உங்களை பயன்படுத்திக்கிட்டவங்க தானாகவே விலகி போயிடுவாங்க, மதிப்பு கொடுக்குறவங்க மட்டுமே இருப்பாங்க உங்கள் கூட. இது உங்களுக்கு கஷ்டமாகவே தெரியாது, ஏன்னா நீங்கள் இனி தனிமையும் ஒரு சுமையாக நினைக்க மாட்டீங்க. அஞ்சாவது மாற்றம் என்ன அப்படின்னா, உங்களுடைய மனநிலை, பயம் குறையும், குழப்பம் குறையும், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு வரும். நீங்கள் இன்னொருத்தர்கிட்ட உங்களோட சந்தோஷத்தையோ உங்களோட துக்கத்தையோ ஒப்படைக்கவே மாட்டீங்க. உங்கள் மனசுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. இதுதான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கடவுள் கொடுக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரம் அப்படின்னு சொல்லலாம். மங்கள செய்தி வந்த உடனே உங்களுடைய வாழ்க்கை வெளியில் மாறாது, உங்களுடைய உள்ளம் உலகமாகவே மாறப்போகுது. அப்போது அந்த உள்ள மாற்றம்தான் வெளியில் எல்லாத்தையுமே மாற்றும். விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய உண்மையான வாழ்க்கையை இனிமேட்டு தான் ஆரம்பிக்க போகுது. அப்படி இருக்கும்போது இனி உங்களுக்காக மட்டுமே நீங்கள் வாழணும். யார் உங்களுக்கு உண்மையாக இருக்காங்க, யார் உங்களுக்கு உண்மையாக இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவங்கக்கிட்டேருந்து விலகி வரக்கூடிய ஒரு தெளிவு வரும்.
அதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய மங்கள செய்தியாகவும் இருக்கும். அது இவ்வளவு நாளாக உங்களை ஏமாத்திட்டு இருக்கவங்கள பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அது கஷ்டமாக இருந்தாலுமே உங்கள் வாழ்க்கையில் இனி நல்லா இருக்கக்கூடிய ஒரு நாட்களாகவும் அது அமையறதுக்கு வழிவகுக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன ராசி அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நம்மளுடைய அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும்.